ஹாய், நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிளாஸில் செலஃபன் ஷீட் அப்படின்னா என்ன, அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த ஷீட் பேர் தான் செலஃபன் ஷீட். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். நம்ம டச் பண்ணும்போதே நமக்கு தெரியும். இது வந்து பிகினர்ஸ்க்கு இதுதான் ரொம்ப கம்ஃபர்டான ஷீட். இதிலே வந்து இன்னும் 2 டைப் ஆஃப் ஷீட் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த பர்பிள் கலர் ஷீட். இது வந்து ஃப்ரோசன் ஷீட். இது பார்த்திங்கன்னா இது நிறைய ஃப்ளவர் டிசைன்ஸ் வரும், இல்லை இந்த மாதிரி டாட் வரும். இது கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம பார்த்த அந்த ஃபஸ்ட்டு பார்த்த ஷீட்டை விட இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். கொஞ்சம் இது கிளாஸியாகவும் கூட இருக்கும். அது கூட வந்து ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிகினர்ஸ்க்கு இது ரோல் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் ட்ரை பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் தேர்டு பார்க்குறது வந்து மெட்டாலிக் ஷீட். இது வந்து பிளெயினாக மட்டும்தான் வரும். இதில் அதிக டிசைன்ஸ்லாம் வராது. கலர் வந்து நிறைய கலரில், நல்லா டார்க் கலர், லைட் கலர், இந்த மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான கலரில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த 2 ஷீட்டை விடவே இது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம இந்த கேரி பையெல்லாம் டச் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஷீட்டுமே வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு. கட் பண்ணுறது பார்க்கலாம். செலஃபன் ஷீட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஷீட்டை வந்து 1:2 இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்டரில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர்லாம் ஈவனாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். நைஃபோ அல்லது சிசரோ எதுலேயோ நம்ம கட் பண்ணிக்கலாம். 1:2, 2:4, 4:8 இந்த ரேஷியோவில் தான் நம்ம கட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஷீட்டுமே வந்துட்டு நம்ம நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் நமக்கு வந்து அது லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஷீட் வந்து அன்ஷேப்பாக கூட நம்ம கட் பண்ணிடுவோம். சிங்கிள் ஃபோல்டு பண்ணி நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணுறோம். அப்போ 2 ஷீட்டாக இருக்கிறது நமக்கு 4 ஷீட்டாக கிடைக்கும். அடுத்து கட் பண்ணும்போது 4, 8, 8 வந்து 16 இந்த ரேஷியோவில் தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சென்டர் கட் பண்ணதும் நமக்கு வந்து இது 4ஆக கிடைக்கிது. இந்த ஷீட் வந்து சென்டரில் மறுபடியும் நான் இன்னொரு ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணும்போது அது நமக்கு 8 ஷீட்டாக வந்துடும். அந்த கார்னர் எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஷீட் பெருசும் சின்னதுமாக கூட நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம இது 8 ஷீட்டாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணும்போது அது 16 ஷீட்டாக நமக்கு கிடைக்கிது. எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டில் வந்து 16 ப்ரீ கட் ஷீட்ஸ் நமக்கு கிடைக்கிது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம கரெக்டான அளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த ஷீட் வந்து நம்மளோட உள்ளங்கை அளவுக்கு இருந்தாலே போதும். அதை விட பெருசாகவும் வேணாம், அதை விட சின்னதாகவும் வேணாம். இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி அந்த ஷீட்டில் நம்ம கை வச்சா நம்ம கை அளவு இருந்தாலே போதும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.